திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை, வழக்குகளை நாம் காணொலியாக தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், நிறைய பேர் என்ன கேட்குறாங்க கேட்டால், ஆசிரியர் பணியிடங்கள் மீண்டும் அதிகரிக்குமா, மீண்டும் 2ஆம் கட்ட கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்களா, நிறைய பேர் இதுதான் கேட்குறீங்க. தற்போது என்ன இந்த கல்வி ஆண்டில் என்னன்னு கேட்டால், இப்போ ஆசிரியர் நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து இப்போ 2 முறை பணியிடங்களை அதிகரிச்சிருக்காங்க. அதிகரித்து அதே அந்த பணியிடங்களுக்கு ஏற்ப, அதாவது இடஒதுக்கீட்டெல்லாம் பின்பற்றி இப்போ சான்றிதழ் சரிபார்ப்புக்கான லிஸ்டெல்லாம் எல்லாமே வெளியிட்டாங்க. இனிமே கூடுதல் பணியிடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் கட்ட கவுன்சிலிங்கும் நடைபெறாது. ஏன்னு கேட்டால், இது டிஎன்பிஎஸ்சி கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டு வரும்போது அந்த ரேங்க் ஆஃப் கட் ஆஃப் வரும்போது யார் எந்தெந்த போஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அது போக மீதி உள்ள அடுத்தடுத்து நான் அவங்களுக்கு கவுன்சிலிங்கு தொடர்ந்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு 1.25 அப்படி போகும்போது போகிறவங்களுக்கே பணி வாய்ப்பு ஒரு 1/4 பங்கு, 5ல் 4 பங்கு தான் பணி பெறுவாங்க. மீதி ஒரு பங்கு பணி பெற மாட்டாங்க. அவங்களுக்கே பணி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான். இப்போ அடைப்பாணை 100 பேர் கூப்பிட்ருக்காங்கன்னா, அந்த 100 பேரில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 80 பேர் தான் பணி வாய்ப்பு பெறுவாங்க. அவங்களே 20 பேர் பணி வாய்ப்பு பெற மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2ஆம் கட்ட கவுன்சிலிங் எப்படி நடைபெறும்? கண்டிப்பாக நடைபெறாது. இது டிஎன்பிஎஸ்சி கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா நிறைய போஸ்டிங், நிறைய டிஃப்ரெண்ட் போஸ்டிங் இருக்குது. அதில் போஸ்டிங் எடுக்கும்போது அது இல்லாத பட்சப்போ அப்படியே அடுத்தடுத்து வர்றவங்களை 2ஆம் கட்ட கவுன்சிலிங், 3ஆம் கட்ட கவுன்சிலிங் அப்படி போகும். ஆனால் இது ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேலைக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்தவங்க, இது பண்ணவங்க. அதனால் இந்த வாய்ப்பை யாரும் தவற விட மாட்டாங்க. மேலும் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு 2000 ஆசிரியர்கள் உபரியாக இருக்கிறாங்க. அவங்கள அரசு பள்ளியில் மாற்றுவதற்கான முயற்சிகளில் அரசு இறங்கியுள்ளது. இது தொடக்க கல்வித்துறையில் அந்த லிஸ்ட்டை கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடப்பாண்டில் கூடுதல் பணியிடங்கள் அதிகரிக்குமானா, அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. இந்த கல்வியாண்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மட்டும்தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு அந்த 3000 சில்லற ஆசிரியர்கள் தான் இப்போ நடைபெறும். 2ஆம் கட்ட அடைப்பாணை எல்லாம் வராது. கூடுதல் பணியிடங்களும் இந்த கல்வியாண்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை, வழக்குகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.